முருகன் ஏன் 2 திருமணம் செய்து கொண்டார் தெரியுமா? தமிழ் கடவுள் முருகன் என்று பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படும் முருகப்பெருமான் ஏன் 2 திருமணங்களைச் செய்து கொண்டார் என்பதை அறிவீர்களா? அந்த 2 பெண் தெய்வங்களுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன? எவ்வாறு முருகன் திருமணம் செய்து கொண்டார்? அவர் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டதன் நோக்கம் என்ன? செந்தமிழ் வேந்தனின் தெய்வீக காதல்களை அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். முருகப்பெருமான் பெரும்பாலும் தமிழர்களின் கடவுள் என்று அறியப்படுகிறார். தமிழர்களின் ஐந்திணை நிலங்களின் வழிபாட்டில் குறிஞ்சி நில தலைவனாக சேயோன் என்னும் பெயரில் முருகன் இருந்துள்ளார். இவரின் வரலாறையும் இவரின் கருத்துக்களையும் திருமுருகாற்றுப்படை என்னும் நூல் விளக்குகிறது. ஆற்றுப்படுத்துதல் என்றால் நெறிப்படுத்துதல் அல்லது வழிகாட்டுதல் என்று பொருள் கூறுகிறது தமிழ். முருகன் மக்களுக்கு வழிகாட்டுவதால் திருமுருகாற்றுப்படை எனப்படுகிறது. மேலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளான குறிப்பாக தென்னிந்தியா, மொரீஷியஸ், இந்தோனேசியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகியவற்றில் முருக வழிபாடு சிறப்பாய் நடைபெறுகிறது. இந்தியாவின் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முருகனின் மிக முக்கியமான 6 கோயில்களை முருகனின் 6 படை வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. முருகனுடைய வாகனமாக பெரும்பாலும் மயிலே இருக்கிறது. ஆனால் தொன்மையான தமிழர் வழிபாட்டில் முருகனுக்கு யானை வாகனமும் இருந்துள்ளது. மேலும் அவர் ஆயுதமாக வேலை கொண்டுள்ளார். முருகன் குமாரசாமி என்றும் அழைக்கப்படுகிறார். அதில் குமார் குமரன் என்றால் இளைஞன், சிறுவன் என்றும், சுவாமி என்றால் கடவுள் என்றும் பொருள்பட விளங்குகிறார். ஒரு பாதி சேவலாகவும் இன்னொரு பாதி மயிலாகவும் மாற்றினார். இதில் சேவல் கொடியாகவும் மயில் வாகனமாகவும் முருகனுடனே இருக்குமாறு வரம் அளித்தார். இதில் முருகனின் கொடியானது சூரியனை குறிப்பதாக கூறப்படுகிறது. இன்னொரு புராண கதையின் படி தாரகாசுரனை ஆணவம் முருகன் தோற்கடித்த பிறகு அவரை சேவலாக மாற்றினார். தாரகாசுரன் முருகனின் வேலுக்கு அருகில் அவரின் காலுக்கடியில் வைக்கப்பட்டார். இவ்வாறு சேவல் கொடி உருவானது. முருகனின் 2 மனைவிகள். புராண கதைகளின்படி முருகன் 2 பெண் தெய்வங்களை திருமணம் செய்து கொண்டார். முதலாவதாக வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். வள்ளி பழங்குடி இன தலைவரின் மகள். பழங்குடி இன தலைவர் கிழங்கை பறிப்பதற்காக குழியை தோண்டும் போது குழந்தையாக வள்ளி அவருக்கு கிடைத்தார். இரண்டாவதாக இந்திரனின் மகளான தேவாயனையை தேவசேனா என்றும் அழைக்கப்படுகிறார் திருமணம் செய்து கொண்டார். முருகனின் 2 மனைவிகளான வள்ளி மற்றும் தேவானை ஆகியோர் இச்சாத் சக்தி மற்றும் கிரியாத் சக்தி ஆகியவற்றை குறிக்கின்றனர். அதாவது விருப்பத்தின் சக்தியாகவும் செயல்களின் சக்தியாகவும் இருக்கின்றனர். அவருக்கு முன்னரே தோன்றி திருமணம் செய்யும் வரத்தை பெற்றனர். அவ்வாறு வள்ளி மலைகளின் தலைவனுக்கு பிறந்து மலைகளின் கடவுளை திருமணம் செய்து கொண்டார். வள்ளியின் தந்தையிடம் முனிவர் நாரதர் இந்த வள்ளி முருகனின் மனைவியாவதற்கு பிறந்தவள் என்ற செய்தியை தெரிவித்தார். முருகன் 2 வகையான நேர்மையான பக்தர்களின் வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக இருவரையும் திருமணம் செய்து கொண்டு தன் மீதான பக்தியின் சக்திகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார். வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பக்தியாய் இருந்த ஒருவரையும் வழக்கமான பக்தியோடு நேர்மையாகவும் உணர்ச்சிகரமான அன்போடு இருந்த ஒருவரையும் திருமணம் செய்து பக்தியின் பெருமையை உணர்த்தினார். தேவானையும் வள்ளியும் இந்த 2 வகையான பாதைகளை பின்பற்றி இறைவனை அடைந்தனர். வள்ளி முருகன். வள்ளி தனது முந்தைய பிறப்பில் விஷ்ணுவின் மகளாக இருந்தார். அவர் முருகனை திருமணம் செய்து கொள்ள கடுமையான தவம் புரிந்தார். வள்ளி உயிர்களின் அறியாமையை உணர்த்தும் குறியீடாக இருந்தார். தனது குருவான நாரதரின் வழிகாட்டுதலின் படி அறியாமையை அழித்து ஆன்மாவின் உன்னத விடுதலையை குறிக்கும் விதமாக முருகனுடனான வள்ளியின் திருமணம் குறிப்பிடப்படுகிறது. இது வழக்கத்திற்கு மாறான முறையில் காந்தர்வா அல்லது பைசாச்சா போன்ற வகையான திருமணம் என்று விவரிக்கப்படுகிறது. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. வள்ளி தெய்வானைக்கு அரோகரா. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.